வணக்கம் மக்களே, இது என்ன செய்தார் எம்பி. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழல்ல தற்போது இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா, செய்ய தவறியவை எவை, தொகுதியினுடைய தற்போதைய நிலவரம் என்ன, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு தொகுதி வாரியா இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். அந்த வகையில் முதல்ல பார்க்க போறது தென்சென்னை மக்களவை தொகுதி. தென்சென்னை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க எம்பியா இருக்கிறவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன். தமிழச்சி தங்கப்பாண்டியுடைய கடந்த 5 ஆண்டு கால அனுபவங்கள், செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு களத்தில் கேட்குறப்போ பெரும்பாலும் பாசிட்டிவான விஷயங்களை தான் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக பிரபலமான முகம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. மீண்டும் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சா தமிழச்சி தங்கப்பாண்டியனை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறதா தான் கள நிலவரங்கள் சொல்லுது. சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளில் சுமார் 20 லட்சம் வாக்காளர்களை கொண்ட மிகப்பெரிய தொகுதி தென்சென்னை தொகுதி. லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பளிக்கும் மென்பொருள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், பல மத வழிபாட்டு தலங்கள், ஆடை ஆபரண விற்பனை தொழில்கள், ஐஐடி உள்ளிட்ட சிறந்த கல்வி நிறுவனங்கள், பல ஆயிரம் கோடிகள் புரளும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் என அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது தென் சென்னை மக்களவை தொகுதி. படித்தவர்கள் அதிகம் உள்ள இந்த தொகுதியில் விருகம்பாக்கம், தியாகராய நகர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 1957 முதல் இதுவரை 16 தேர்தல்களை சந்தித்த தென் சென்னை மக்களவை தொகுதியை அதிக முறை கைப்பற்றிய கட்சி திமுக தான். அதிகபட்சமாக திமுகவின் TR பாலு இந்த தொகுதியில் 4 முறை மக்களவை உறுப்பினராக தேர்வாகியுள்ளார். கடந்த தேர்தலில் திமுக, அதிமுக, மநீம இடையே மும்முனை போட்டி நிலவிய போதிலும் திமுகவின் தமிழச்சி தங்கப்பாண்டியன் 50% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவர் 5,64,872 வாக்குகளை பெற்ற நிலையில் அதிமுகவின் ஜெயவர்தன் 3,02,649 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். மக்கள் நீதி மையத்தின் ரங்கராஜன் 1,35,465 வாக்குகளை பெற்று கவனம் ஈர்த்தார். 2,62,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் நாடாளுமன்றத்தில் 79% வருகையை உறுதிப்படுத்தியுள்ளார். 59 அமர்வுகளில் பங்கேற்று 279 கேள்விகளை எழுப்பியதுடன் 8 தனிநபர் மசோதாக்கள் தொடர்பாகவும் விவாதித்துள்ளார். விருகம்பாக்கம், சோழிங்கநல்லூர் பகுதிகளில் 8க்கும் மேற்பட்ட அங்கன்வாடிகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தது, சித்தாலப்பாக்கம் கிராமத்தை தத்தெடுத்து மாதிரி கிராமமாக்கியது, கொட்டிவாக்கத்தில் மீன் அங்காடி கட்டுவது போன்றவை மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளன. தொகுதி முழுவதும் பேருந்து நிறுத்தங்கள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, பள்ளிக்கரணை சதுப்பு நில மீட்பு நடவடிக்கையும் மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் பட்டியல் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் சலுகை குறித்து UGCயை வலியுறுத்தி தீர்வு காண்பதும் வரவேற்பை பெற்றது. சவுத் சென்னை ஜென்ரலாக பரவாயில்ல, நல்லா இருக்கு. சவுத் சென்னையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜென்ரலி ஈவன் மழை வந்தாலும் ஃப்ளட் வந்தாலும் கூட தண்ணி சீக்கிரம் போயிடுறது. இதுக்கு முன்னாடி கூட எனக்கு எவ்வளவோ பெட்டர். அதனால் இன்னும் இதுதான் ஆளுகளை டெவலப்மெண்ட்டுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பொல்யூஷனையும் ஹைஜீனிக்கையும் மெயின்டைன் பண்ணாலே ஸ்டேட் நல்லாயிடும். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்டு எவ்ரிபடி ஹஸ் டு ஃபேஸ். அது ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஆனால் வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் பணி முழுமையடையாதது, சோழிங்கநல்லூரில் மத்திய அரசு மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்காதது விமர்சிக்கப்படுகின்றன. தகவல் தொழில்நுட்ப மையத்தின் கிளஸ்டர் அமைக்கப்படாததால் குறைந்தளவிலான IT நிறுவனங்களே புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. அறிவித்தபடி பல இடங்களில் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படவில்லை என்பதுடன் தொகுதியில் வளர்ச்சி பணிகள் தொய்வடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. என்கரேஜ்மெண்ட் எடுக்கணும், ஃபுல்லாக இங்கே இருக்கிற என்கரேஜ்மெண்ட் எடுக்கணும், ரோடெல்லாம் வைடன் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் மார்னிங் ஏஜ் இங்கேருந்து பள்ளிக்கரணையை கிராஸ் பண்ண 1 hour 2 hours ஆகிடும் இருந்து போகிறது. அதை முதல்ல அதுக்கு ரெடி பண்ணணும். எந்த ஒரு யாரும் பார்க்குறதே கிடையாது, எதுவுமே க்ளியர் பண்ணுறதே கிடையாது. எதுவுமே ரோடு நல்லாவே இல்லை. அதுக்காக தான் அங்கேயும் ஷிஃப்ட் பண்ணி இங்கே வரோம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, ஜிக்ஸாக்காக இருக்குது. என் பையனுக்கு ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அதனால் எதுவுமே பண்ண முடியல அங்கேருந்து. இங்கே இன்னும் தண்ணி பிரச்சனை, நிறைய பிரச்சனை. இங்கே தண்ணியே கிடையாது சுத்தமாக. இந்த லைனில் ஏரியாவில் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் தண்ணி எடுக்கிறாங்க. பின்ன 2வது தண்ணி எல்லாமே முங்கி நாங்கள் எல்லாமே இதாகி போனோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் இருந்தோம்.
துணி எல்லாமே நாசமாயிடுச்சு. கோவா பக்கத்தில் இருக்கனால எல்லாருக்குமே கொசுவோட பயங்கர தொல்லை. அதனால் டெங்கு வருது, எல்லா பிரச்சனையுமே வருது. வாட்டர் ரிசோர்ஸஸ் இட் இஸ் ஓகே, அதாவது நத்திங் மச் டு கம்ப்ளைண்ட் எக்ஸப்ட் இந்த ட்ரைனேஜ் ரொம்ப மோசமாக இருக்குது. சப்போஸ் மழை வந்தாலோ ஆர் கொஞ்சம் மழை பெஞ்சாலோ உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் இஸ் வெரி பேட், தட் இஸ் வெரி பேட். ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக அந்த வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி டெவலப்ட். சென்னையின் முக்கிய தொகுதியான தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசியிருக்கிறோம். மக்கள் அதற்கான தீர்வுகளுக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். வாழ்க்கையின் மிக உயரிய அந்த 5 வருடங்களுக்கு வரக்கூடிய அந்த தேர்தலில் செலுத்தக்கூடிய வாக்குகளை மிக உன்னிப்பாக தங்களது பிரச்சனைகளை தீர்வு காணும் வேட்பாளருக்கு செலுத்த இருக்கிறார்கள். வேட்பாளர்கள் இந்த குறைபாடுகளை இங்கே இருக்கக்கூடிய சரி செய்ய வேண்டிய மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் மணியுடன் நியூஸ் 18